தெனாலி கூறினார், அப்படியானால் தண்ணீர் கிணற்றுக்குள் இருக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் விவசாயிக்கு வாடகை செலுத்த வேண்டும். அந்த பேராசை மனிதனின் முகம் சிவந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. தெனாலி மீண்டும் குனிந்து கூறினார், அல்லது நீங்கள் வாடகை செலுத்த விரும்பவில்லை எனில் உடனே அதில் உள்ள தண்ணீரை எடுத்துவிட வேண்டும். வேறெங்காவது வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அவையில் எல்லோரும் மேலும் பலமாக சிரிக்கத் தொடங்கினார். அந்த பேராசை மனிதன் வெட்கத்துடன் தலையை தொங்க போட்டு கொண்டான். நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். ராஜா சிரித்துக்கொண்டே கூறினார், தெனாலிராமா, மீண்டும் உனது ஞானத்தால் நீதி வழங்கிவிட்டாய். அந்த ஏழை விவசாயி தெனாலிராமனுக்கு தனது கண்ணீரால் நன்றி கூறினார். எனக்கு உங்களால் தான் எனது உரிமையும் மன அமைதியும் மீண்டும் கிடைத்தது. தெனாலி இரக்கத்துடன் சிரித்து கூறினார், எனது மண்பனே, நினைவில் கொள், புத்திசாலித்தனம் ஒரு மனிதனின் உண்மையான வலிமை. எப்போதுமே நேர்மையுடன் இருந்தால் உண்மை உன்னை காக்கும்.